ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா தினம் 10 கேள்விகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 470 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதாவது 47 நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 10 கொஸ்டினா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு டே 48க்கான ஒரு 10 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின் வாசிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க. நான் டீட்டெயில் ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கடற்கரை எது? தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. கருப்பு தங்கம் என அழைக்கப்படக்கூடிய கனிமம் எது? மாநில ஆளுநருடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? மாநிலத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி யார்? மக்கள் தொகையின் தந்தை யார்? இந்தியாவின் 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யார்? உலகின் மிகப்பெரிய டெல்டா எது? மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் யார்? இந்தியாவின் தேசிய வருமானத்தை அளவிடும் அமைப்பு இந்தியாவில் மிக குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் எது? ஓகேவா, இந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். சரி, கொஸ்டின் 1 பார்ப்போம். இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கடற்கரை எந்த கடற்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மெரினா கடற்கரை. சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை. ஓகேவா, அடுத்து பாருங்க. கருப்பு தங்கம் என அழைக்கப்படக்கூடிய கனிமம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோலியம். பெட்ரோலியம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுல பெட்ரோ அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. பெட்ரோ அப்படின்னா பாறை, ஒளியம் அப்படின்னா எண்ணெய். ஒளியம் அப்படின்னா எண்ணெய். இந்த லத்தீன் சொல்ல இருந்தா பெறப்பட்டிருக்கும். இப்ப பெட்ரோலியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150-200 ஆண்டுகள், ஓகேவா, தாவர விலங்கு வந்து அதிக அழுத்தம் அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தப்பட்டு அது என்னவா மாறுது அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்களாக மாறுகிறது. மாநில ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் சொல்லலாம், அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. எப்படி? குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. அடுத்து பாருங்க. மாநிலத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி, ஓகேவா, மாநிலத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சரை சொல்லலாம். ஓகேவா, பட் இந்த இடத்துல அதிகாரி அப்படின்றதுனால நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னா அதிகாரி அப்படின்றதுனால. ஓகேவா, இப்போ மாநிலத்தின் தலைமை நிர்வாகம் யாருடைய கண்ட்ரோல் இயங்குது அப்படின்னா முதலமைச்சர். நிர்வாக அதிகாரி அப்படின்னு பார்க்கும்போது மாநிலத்தினுடைய முதன்மை செயலாளர், முதன்மை செயலாளர் அவர்கள் இருப்பாங்க. மக்கள் தொகையின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்தஸ். மக்கள் தொகையின் தந்தை யார் அப்படின்னா மால்தஸ். மால்தஸுடைய மக்கள் தொகை கோட்பாடு எதை பத்தி சொல்லுது? மால்தஸுடைய மக்கள் தொகை கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா எட்வின் கேனனும் ஒரு கோட்பாடு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, உத்தம அளவு கோட்பாடு யாருன்னு கேட்டா எட்வின் கேனன். மக்கள் தொகை கோட்பாடு வந்து மால்தஸ் சொல்லியிருப்பாரு. அதாவது மக்கள் தொகை வந்து பெருக்கல் விகிதத்திலையும் உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்திலையும் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருப்பார். இந்தியாவின் 16வது நிதி ஆணைய தலைவர் யாரு? அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா. உலகின் மிகப்பெரிய டெல்டா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரவன டெல்டா. இது வந்து பாத்தீங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா நதிகள் உருவாக்குது. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதிகள் உருவாக்கி உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குது. மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் யாரு? ஆளுநர். ஓகேவா, இந்தியாவின் தேசிய வருமானத்தை அளவிடும் அமைப்பு எது அப்படின்னா தேசிய புள்ளியியல் அமைப்பு அல்லது மத்திய புள்ளியியல் அமைப்பு. இந்தியாவின் மிக குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார். ஓகேவா, பாப்போமா. ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்தியாவின் இரண்டாவது நீளமான கடற்கரை மெரினா. ஓகே, கருப்பு தங்கம் அப்படின்னா பெட்ரோலியமும் கருப்பு தங்கம் தான் கொடுத்திருக்காங்க. நிலக்கரியும் நமக்கு கருப்பு தங்கம் தான் கொடுத்திருக்காங்க. புக்ல ரெண்டுமே கருப்பு தங்கம் கொடுத்திருப்பாங்க. ஆளுநருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. ஓகே, மாநிலத்தின் நிர்வாக அதிகாரி, தலைமை நிர்வாக அதிகாரின்னு கேட்கறதுனால ஆளுநர். ஓகேவா, நம்ம அங்க பொதுவா நிர்வாகம் யாருக்கு கீழே? ஓகேவா, நிர்வாக அதிகாரின்னு பார்க்கும்போது அதிகாரின்னு வர்றதுனால நம்ம முதன்மை செயலாளர் பார்க்கணும். உண்மையான நிர்வாகம் யாருக்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர் இருக்கு.
சரி, இங்க ஆளுநர் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த இடம் பாருங்க. மக்கள் தொகையுடைய தந்தை யார் அப்படின்னா மால்தஸ். 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் அரவிந்த் பனஹாரியா. சுந்தரபன டெல்டா உலகின் மிகப்பெரிய டெல்டா. அடுத்து பாருங்க, முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர். கொஸ்டின் 8 வந்து பார்த்தோம்னா ஓகே அதுதான் ஆளுநர். அடுத்து மத்திய புள்ளியியல் அமைப்பு பீகார். குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் வந்து பீகார். ஓகே, இந்த 10 கொஸ்டினும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த தினம் 10 அப்படின்றது கொடுத்துட்டு இருப்போம்.